இரு எண்களின் மீசிமா ஆனது மீபோவாவின் 6 மடங்காகும். மீபோவா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. The LCM of two numbers is 6 times their HCF. If the HCF is 12 and one of the numbers is 36, then find the other number. இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா LCM of two numbers, அதாவது 2 நம்பருக்கு LCM எடுத்தா இப்போ வந்து LCM of 2 நம்பர், அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது, ஏபின்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போதைக்கு அது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6 times HCF. தேர் HCFனா இந்த நம்பருக்கு, அப்போ எனக்கு HCF ஆஃப் A, B அது இப்படி தான் எழுதணும். ஓகேவா? அதாவது இந்த மீசிமா, இந்த 2 நம்பருக்கான மீசிமா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அதே 2 நம்பருக்கான மீபோவா இருக்குல்ல அதோட 6 மடங்குக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த 2 நம்பரோட மீசிமா ஆனது மீபோவாவின் 6 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ HCF வந்து எனக்கு 12ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது மீபோவா. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 36, அதில் ஏதோ ஒரு நம்பர் 36ன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த நம்பரை நம்ம ஏன்னு வச்சுப்போம், 36. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க, பி. ஓகேவா? இப்போ எனக்கு HCF தெரியும், ஏ தெரியும், எல்சிஎம்மும் தெரியும். எப்படி? HCFலேருந்து 6 மடங்கு தானே எனக்கு எல்சிஎம். ஓகேவா? அதையும் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ எனக்கு எல்சிஎம் என்னது 6 இன்டூ HCF என்னது 12. அப்போ 6 12 சார் 72. அப்போ எனக்கு மீசிமாவும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு LCM HCF ஒரு நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. அதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியுமா, HCF இன்டூ LCM இஸ் ஈக்குவல் டு A இன்டூ B அப்படின்னு தெரியுமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? HCF என்னது எனக்கு 12, LCM வந்து 72, A வந்து 36 இன்டூ B. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 36 இருக்குது. அப்போ 1 டைம் 12, 3 டைம் 36. இப்போ இது 3 டைம் 1 டேபிளில் 3 டைம் வரும் 3, இங்கே வந்து 2 டைம் 6, 4 டைம் 12. அப்போ என்ன கிடைக்குது 24. அப்போ எனக்கு B என்னது 24. அவ்வளோதான். இங்கே HCF கொடுத்துட்டாங்க, A கொடுத்துட்டாங்க, B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே LCMக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, HCFோட 6 மடங்கு தான் எனக்கு LCMனு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் HCF தெரியுமே, இதில் 6 மடங்கு என்ன அப்படின்னா LCM கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனக்கு LCMமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி